புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் ஆன்மீக தலங்களில் முதன்மையானது அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயில். புதுச்சேரியின் வரலாறு துவங்கும் காலம் தொட்டே இத்திருத்தலத்தின் வரலாறு தொடங்குகிறது. இக்கோயில் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பிருந்தே, அதாவது 1666ஆம் ஆண்டுக்கு முன்பே இருந்த ஒரு கோயில் ஆகும். கடலுக்கு மிக அருகில் மணற்பரப்புகளுக்கு மத்தியில் இருந்ததால் மணற்குள விநாயகர் என்றே முன்பு அறியப்பட்டதாம். அதுவே காலப்போக்கில் மருவி மணக்குள விநாயகர் என்றாகிவிட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். புதுச்சேரியின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் மணக்குள விநாயகர் திருக்கோயிலும் ஒன்று. அதேபோல் விநாயகருக்கான தனி கோவில்களில் உலகளவில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இத்திருத்தலமும் ஒன்றாகும். மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் வெளிப்புற சுவற்றில் விநாயக பெருமானின் பல்வேறு ரூபங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது இத்தலத்து விநாயகரை பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் பலமுறை அகற்ற முயன்றுள்ளனர். விநாயகர் சிலையை அவர்கள் கடலில் தூக்கி வீசினாலும் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் விநாயகர் சிலையானது கரை ஒதுங்கும் பேரதிசயம் நிகழ்ந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் சிலையை அகற்றும் பணியை கைவிட்டதாக கூறப்படுகிறது. இத்தல விநாயகருக்கு திருவிழா நடத்த பிரெஞ்சு அரசு தொடர்ந்து அனுமதி மறுத்து வந்த நிலையில் பிரெஞ்சு துரை டூப்ளெக்ஸ் என்பவர் ஒரு கட்டத்தில் விநாயகர் பக்தராகவே மாறி விழாவை தொடங்கி வைத்தார் என்கிறது வரலாறு. அதனால்தான் இக்கோயிலை இன்றளவும் வெள்ளைக்கார விநாயகர் என்று உள்ளூர் மக்கள் பலர் அழைக்கின்றனர். மணக்குள விநாயகர் திருக்கோயில் 8000 சதுரடி நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 18 அடி உயர தங்கத் தகடு வேயப்பட்ட கொடிக்கம்பம் நாட்டப்பட்டுள்ளது. இது இந்த கோயிலின் சிறப்புகளில் ஒன்றாகும். இத்தலத்தில் விநாயகர் சித்தி புத்தி அம்மைகள் சகிதமாக கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார். மூலவர் வீற்றிருக்கும் பீடம் அமைந்திருப்பதே முன்பு குளமாகவோ கிணற்றாகவோ இருந்த ஒரு நீர்நிலையின் மீதுதான் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி. மூலவரின் இடப்பக்கம் அரையடி விட்டத்தில் ஒரு கிணறு காணப்படுகிறது. இத்தலத்து உற்சவர் வில் புருவமும் 3 பதமாகவும் நிற்கிறார். இது வேறெந்த தலத்திலும் காண கிடைக்காத சிறப்பு. மணக்குள விநாயகர் கோயில் உட்புற சுற்றுச்சுவர்களில் பலவிதமான விநாயகரின் சுதை ஓவியங்களும் 27 நட்சத்திர அதிபதிகளின் ஓவியங்களும் காணப்படுகிறது. மேலும் விநாயகன் சோதரன், முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள், பல கண்கவர் ஓவியங்கள் என வண்ணமயமாக கலை நயத்துடன் இத்தலம் காணப்படுகிறது. விநாயகர் தலங்களில் வேறெங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு பள்ளியறை காணப்படுகிறது. இங்கு விநாயகரோடு உடனிருப்பது அவரது தாயாரான சக்தி தேவியார். தினமும் இறைவனுக்கு நைவேத்தியம் முடித்தவுடன் விநாயகர் பள்ளியறை செல்கிறார். இதற்கு அடையாளமாக பாதம் மட்டுமே இருக்கும் விநாயகரின் உற்சவர் விக்கிரகம் கொண்டு செல்லப்படுகிறது. மணக்குள விநாயகரை தரிசிக்க இந்தியா மட்டுமல்லாது வெளிநாட்டு பக்தர்களும் பெருமளவில் இங்கே வருகை தருகின்றனர். வேறெங்கும் இல்லாத சிறப்பாக இத்தலத்தில் மட்டுமே விநாயக பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. சித்தி புத்தி அம்மையார்களுடன் விநாயக பெருமான் இத்தலத்தில் காட்சி தருகிறார். திருமணம், பிள்ளை வரம், கல்வியில் மேன்மை என பக்தர்கள் முன்வைக்கும் எல்லா வகையான பிரார்த்தனைகளையும் மணக்குள விநாயகர் கருணை உள்ளத்தோடு நிறைவேற்றி வருகிறார். புதுச்சேரியில் இருந்து வெளியூர் செல்லும் உள்ளூர் வாசிகள் தங்கள் பயணம் இனிதே அமைய மணக்குள விநாயகரை வழிபட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர்.
பிரார்த்தனைகள் நிறைவேற்றியதும் பக்தர்கள் தாராளமாக இத்திருக்கோயிலுக்கு காணிக்கை வழங்குகின்றனர். இத்தலத்து விநாயக பெருமானுக்கு பக்தர்கள் அமெரிக்க வைரத்தாலான கவசம் செய்து காணிக்கையாக வழங்கியிருக்கின்றனர். அதுபோல் 7.5 கிலோ தங்கத்தில் சுமார் 35 லட்சம் செலவில் இக்கோயிலுக்கு தங்கத் தேரை காணிக்கையாக வழங்கியுள்ளனர். விஜயதசமி உள்ளிட்ட சிறப்பு நாட்களில் தங்கத் தேரில் விநாயக பெருமான் வலம் வருகிறார். இத்திருத்தலம் புதுச்சேரியில் ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ளது. புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. ஒயிட் டவுன் பகுதிக்கு செல்ல பேருந்து வசதிகளும் வாடகை கார் வசதிகளும் ஏராளமாக உள்ளது. பல்வேறு ஞானிகளும் மேதைகளும் சித்தர்களும் சித்தத்தை அவன்பால் வைத்து வழிபட்ட மணக்குள விநாயகரை நாமும் சென்று தரிசிப்போம். நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் யாவும் தவிடு பொடியாகி பொன்னான வாழ்வு மலரும் என்பது யானை முகனின் மீது ஆணை. புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் கோவில்களின் நகரமான கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பகவத் விநாயகர் திருக்கோயிலைதான் இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகிறோம். இக்கோயிலானது கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் திருமஞ்சன வீதியில் அமைந்துள்ளது. இக்கோயிலை பகவத் விநாயகர் கோயில் என்றும் பகவ விநாயகர் கோயில் என்றும் அழைக்கின்றனர். ஆனைமுக அழகை அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து செல்வங்களும் அணைத்துக் கொள்ளும். ஆனைமுக அழகை அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து செல்வங்களும் அணைத்துக் கொள்ளும். காசியை விட அதிக புண்ணியம் கொண்டதாக கும்பகோணம் பகவத் விநாயகர் கோயில் திகழ்வதாக புராணங்கள் கூறுகிறது. பழமை வாய்ந்த இந்த கோயில் 1692 ஆண்டிலேயே திருப்பணி செய்யப்பட்ட கோயிலாகும். கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் மடத்து தெருவில் அருள் பாலித்து வரும் பகவத் விநாயகர் கோயில் காசி விஸ்வநாதர் கோயிலின் இணை கோயிலாக திகழ்ந்து வருகிறது. வேதாரண்யத்தில் ஸ்ரீ பகவர் மகரிஷி தன் சீடருடன் வசித்து வந்தார். ஸ்ரீ பகவர் முனிவரின் வயதான தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் தன் மகனிடம் தான் இறந்ததும் தன் அஸ்தியை ஒரு கலசத்தில் சேகரித்து புனித திருத்தலங்களுக்கு எடுத்து செல், எங்கு என்னுடைய அஸ்தி மலர்களாக மாறுகிறதோ அங்கு ஓடும் புனித நதியில் கரைத்துவிடு என்று கூறிவிட்டு உயிர் துறந்தார். இதனால் ஸ்ரீ பகவர் தன் சீடருடன் தாயாரின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார். அவர் திருக்குடத்தை வந்து காவிரி நதியில் நீராடும் போது அவருடைய சீடர் கடும் பசியின் காரணமாக சாப்பிடுவதற்கு பலகாரம் ஏதாவது இருக்கும் என்று நினைத்து அஸ்தி கலசத்தை திறந்து பார்த்தார். அதில் வெறும் பூக்கள் மட்டுமே இருப்பதைக் கண்டு ஏமாற்றம் அடைந்த சீடர் கலசத்தை கமுக்கமாக மூடி வைத்து விட்டார். இது குறித்து எங்கே குருவிடம் சொன்னால் அவர் கோபித்துக் கொள்வாரோ என நினைத்த சீடர் பகவர் முனிவரிடம்
அது குறித்து எதுவும் சொல்லவில்லை. எங்கே, எப்போது தன் தாயாரின் அஸ்தி மலராக மாறும் என்ற எதிர்பார்ப்புடன் பகவர் முனிவர் ஒவ்வொரு தலமாக சென்றார். ஆனால் கடைசி வரை அஸ்தி மலராக மாறாததைக் கண்டு பகவர் முனிவர் வேதனை அடைந்தார். பகவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் எஞ்சியிருந்தது. வடநாட்டில் புனித கஷேத்திரமான காசிக்கு சென்றதும் தனது தாயாரின் அஸ்தி மலராக மாறிவிடும் என்று அவர் நினைத்தார். ஆனால் காசியிலும் அது மலராக மாறவில்லை. பகவர் முனிவருக்கு கடும் ஏமாற்றம். அப்போது கும்பகோணத்தில் பசியின் காரணமாக பலகாரம் ஏதாவது இருக்கும் என்று எதிர்பார்த்து தான் அஸ்தி கலசத்தை திறந்து பார்த்ததாகவும் அதில் மலர்கள் இருந்ததாகவும் பகவர் முனிவரிடம் சீடர் தெரிவித்தார். அது அஸ்தி கலசம் என்று தெரியாமலேயேதான் அவ்வாறு செய்ததாக சீடர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இது குறித்து ஏன் அங்கேயே சொல்லவில்லை என சீடனை கடித்துக் கொண்ட பகவர் தன் சீடரையும் அழைத்துக் கொண்டு கும்பகோணம் விரைந்தார். குடந்தையில் காவேரி ஆற்றில் ஸ்நானம் செய்துவிட்டு அஸ்தி கலசத்தை திறந்து பார்த்தார் பகவர் முனிவர். அப்போது தாயாரின் அஸ்தி மலர்களாக மாறியிருந்தது. இதை கண்டதும் பகவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தன் தாயாரின் கூற்றின்படியே அவருடைய அஸ்தி மலராக மாறியிருந்ததைக் கண்டு மன நிறைவு அடைந்த பகவர் அதனை காவிரி ஆற்றில் கரைத்தார். இதனால் கும்பகோணத்துக்கு காசியை விடவும் வீசம் அதிகம் என்று காட்டியருளிய மரத்தடியில் இருந்த விநாயகரை இங்கேயே தங்கி தன் சீடருடன் வழிபடவே அன்று முதல் இந்த கணபதிக்கு ஸ்ரீ பகவத் விநாயகர் என்ற பெயர் வரலாறாயிற்று. அந்த காவிரி படித்துறையானது பகவத் படித்துறை என்ற பெயர் பெற்றது. ஆரம்ப காலத்தில் காவிரி படித்துறையை ஒட்டியே பகவத் விநாயகர் வீற்றிருந்தார். இப்பொழுது காவிரி குறுகிவிட்டதால் பகவத் விநாயகர் கிழக்கு நோக்கி தனியாகவும் படித்துறை தனியாகவும் ஆகிவிட்டது. பகவத் விநாயகர் ஆலயத்தை முன்பு பகவர் முனிவரே கட்டினார். அண்மையில் காலத்துக்கு ஏற்றவாறு இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் மூலஸ்தானத்தில் மூலவராக எழுந்தருளியுள்ள பகவத் விநாயகர் மிகவும் அழகாக இருக்கிறார். இவ்விநாயகர் நவகிரக தோஷங்களை நீக்கியருளும் வரப்பிரசாதி. இவரது நெற்றியில் சூரியன், நாபிக் கமலத்தில் சந்திரன், வலது தொடையில் செவ்வாய், வலது கீழ்க்கை புதன், சிரசில் வியாழன், இடது கீழ்கரம் சுக்கிரன், வலது மேல் கையில் சனி, இடது மேல் கையில் ராகு, இடது தொடையில் கேது என நவ கிரகங்கள் குடிக்கொண்டுள்ளனர். இதனால் இத்தலத்தில் பகவத் விநாயகரை வழிபடுபவர்களுக்கு கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். காஞ்சி மகா பெரியவர் கும்பகோணம் வரும்போதெல்லாம் ஸ்ரீ பகவத் விநாயகரை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். 1952 ஆண்டு காஞ்சி சங்கர மடத்திற்கு சொந்தமான சந்திர மௌலீஸ்வரன் என்ற யானை இறந்தது. அப்போது யானையின் இரு தந்தங்களையும் காஞ்சி பெரியவர் இக்கோயிலுக்கு காணிக்கையாக வழங்கி 3 அடியுடைய தந்தங்களை பகவத் விநாயகருக்கு இரு பக்கங்களிலும் வைத்து வழிபட்டார் என்பது தல வரலாறு. இப்போதும் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி ஆகிய நாட்களில் இரு தந்தங்களையும் பகவத் விநாயகருக்கு அருகில் வைத்து வழிபடுகிறார்கள். பகவத் விநாயகரை திருத்தலம் வந்து வழிபட்டால் நவ கிரகங்களையும் வலம் வந்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பகவத் விநாயகரை வழிபடுபவர்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படும், பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும், நோயற்ற பெருவாழ்வும் செல்வமும் பெருகும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை.
அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பின் அடையாளம். நாம் நினைத்திடும் நேரம் துணை வரும், அதனால் துலங்கும் எதிர்காலம். அடைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பின் அடையாளம். வாழும் நாளில் வளரும் துயரம் அச்சம் பல கூட்டும். வாழும் நாளில் வளரும் துயரம் அச்சம் பல கூட்டும். இங்கு வேக முகத்துடன் விளங்கும் கடவுள் அருளே அதை மாற்றும். அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பின் அடையாளம். வள்ளல் யார் எனில் பிள்ளை யார் என வழங்குதல் காணீரோ. வள்ளல் யார் எனில் பிள்ளை யார் என வழங்குதல் காணீரோ. நம் உள்ள தேர்மிசை உறையும் தேவனை வணங்கிட வாரீரோ. அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பில் அடையாளம். நாம் நினைத்திடும் நேரம் துணை வரும், அதனால் துலங்கும் எதிர்காலம். அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பின் அடையாளம்.